இங்க இருக்கிறது ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் யாரு? இல்ல நான் சொல்றேன், இவங்க இருக்கிற அத்தனை பேருமே முக்கிய பொறுப்பு தான். உங்க பார்வை அவங்க மேல மட்டுமே இருக்கு. அது பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தை பொறுத்தது. இன்னைக்கு தேமுதிகல லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளவுதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால வந்து எதையாவது ஒண்ணு குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்க கூடாதா? ஏன் அந்த அந்த போஸ்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்விதான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால நீங்க பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடா பாருங்க. இங்கேயும் எவ்வளவு பேர் எங்களை சுத்தி நிக்கிறாங்க. ஏன் அந்த ஒண்ணு மட்டும் நீங்க பாக்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்கிறேன்.